பொதுவாக இலக்கியம் வந்து நம்ம நாடகம் இருக்கு, நாவல் இருக்கு. ஸோ நீங்க வந்து நம்ம வந்து நாடகம் தான் பார்க்க போறோம், அதுவும் பிசுராந்தி நாடகம். ஆனால் பிசுராந்தி நாடகத்தில் நிறைய கூறுகள் இருக்கும். அதை எந்த கூறு நீங்க நம்ம பார்க்கணும்னு சொல்லி உங்களால் யூகிக்க முடியுதா? இல்லை. சரி, இப்போ யூகிக்கிறதுக்காக இந்த காணொலி வந்து உங்களுக்கு காட்டப்படும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்க வந்து சொல்லலாம். இந்த பஸ் நான் சொன்னேன் எளிமையாக எல்லாருக்கும் புரியுற மாதிரி. எளிமையாக படிக்கணும்னா ஏதோ ஒரு தமிழ் ஆசிரியர் போய் சேருங்க சார். நம்ம என்ன படிக்கிறோன்றது புரியணும் சார். சும்மா புக்கில் இருக்கிற டெஃபினேஷனை புக்கு நம்ம மனப்பாடம் பண்ணுறது என்ன சார் பேசணும்? ஓ சார் சாரியோ சார் நான் எக்ஸாம் பாஸ் ஆகணும்னா இதைத்தான் எழுதியாகும். ஓகே, சரி, இந்த முதல் காணொலிலாம் பார்த்தீங்களா? சரி, எல்லாரும் படம் பார்த்துருக்கீங்களா? நண்பன் படம். சரி, இந்த நண்பன் படம் வந்து எதை பற்றியது? நட்பு பற்றியது. ஆனால் இந்த காட்சியில் வந்து நட்பை பற்றி பேசியிருக்காங்களா? எதை பற்றி பேசியிருக்காங்க? சரி, படிப்பை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு காணொலி இருக்கு, அதே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கேள்வி. சரி, இந்த காட்சியில வந்து நீங்க என்ன பார்க்குறீங்க? தந்தை பிள்ளையோட பாசத்தை பார்க்குறீங்க. ஆனா இந்த படம் வந்து தந்தை பிள்ளை பாசத்தை பற்றி அந்த படமா? இதெல்லாம் கிடையாது படம். சரி, இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு சண்டை காட்சி படமா தான் இருக்கும். ஸோ கைதி வந்து இயந்திரம் பற்றியில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தந்தை பாசம் காட்சி வந்து மெயினாக வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு யூகிக்க முடியுதா இது என்னவா இருக்கலாம் அப்படின்ட்டு? ஏன்னா இரண்டு படத்தோட மையக்கரு பார்த்துக்கிட்டீங்கன்னா வேற. நட்பு இது வந்து ஒரு சண்டை. ஆனா அது பிள்ளை வந்து தந்தை பாசம் இருக்கு. அந்த படத்துல கல்வியை பத்தி பேசுறாங்க. துணை கருப்பொருள் சரியா சொல்லிருக்கீங்களான்னு பார்ப்போமா? சரி, எல்லாரும் கேட்டீங்க. நாடகத்தின் துணை கருப்பொருள்களை ஆராய்ந்து விவரிப்பார். அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓகே, இந்த நாடகத்தில் பார்த்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 3 துணை கருப்பொருள்கள் இருக்கு. காணாமல் கண்ட நட்பு, அறநெறி வலுவாமை, அதிகார ஆசை, குடும்ப பகை. ஸோ இதுமாரி இன்னும் நிறைய துணை கருப்பொருள் இருக்கு. ஆனால் ஆசிரியர் வந்து நீங்க வந்து இந்த 3 துணை கருப்பொருளுக்கு வந்து சொல்லி தரப்போறேன். ஓகேவா? சரி, நம்ம வந்து முதல் துணை கருப்பொருள் பார்ப்போம். சூர்யா எதிர்த்து வாசிக்க. சோழ நாட்டு மன்னன் கோப்பெருஞ்சோழன் தன் மகன்கள் தனக்கு எதிராக செய்யப்பட்டதால் மனம் நொந்து வடக்கிருந்து உயிர் துறக்க முடிவெடுக்கிறான். அப்போது தனக்கு ஒரு இடம் தயார் செய்யும் போதே தன்னை நேரில் காணாத தன் ஆருயிர் நண்பன் பிசிராந்தையாருக்கும் சேர்த்து இடம் ஒதுக்குமாறு கூறுகிறான். அவன் உறுதியாக நம்பியபடியே பிசிராந்தையார் வந்து அவனுடன் இணைந்து வடக்கிருந்து உயிர் துறக்கிறார். இதன் மூலம் உண்மையான நட்பின் ஆழமும் பெருமையும் வெளிப்படுகிறது. சரி, எல்லாரும் கை தட்டுங்க. ஸோ இப்போ முதல் கருப்பொருள் பார்த்தீங்கன்னா காணாமல் கண்ட நட்பு. அதாவது கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதே இல்லை. ஸோ இப்போ கோப்பெருஞ்சோழனுக்கு வந்து அவரோட மகனுக்கு வந்து அவருக்கு எதிராக செயல்படுறதுனால அவர் என்ன பண்ணுறதுன்னா வடக்கிற்கு உயிர் கொடுக்க எழுதுறாரு. ஸோ அந்த மாதிரி நடக்கிறப்ப அவர் வந்து பிசிராந்தையாருக்கும் ஒரு இடம் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவரோட வருகைக்காக அவர் ரொம்ப வந்து காத்திருந்தாரு. ஸோ அவங்க எதிர்பார்த்திருப்போது பிசிராந்தையாரும் அங்கே வந்து கடைசியில் இருவருமே வந்து அந்த இடத்துல இருந்து வடக்கிருந்து உயிர் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து காணாமல் கண்ட நட்பு அப்படின்னு சொல்லி விளக்குறாங்க. ஸோ முதல் கருப்பொருள் வந்து உங்களுக்கு புரிந்ததா? வணக்கம் ஐஸ்வர்யா. ஓகே, நம்ம அடுத்து இரண்டாவது துணை கருப்பொருள் பார்க்கலாமா? சரி, சுஷ்மிதா எழுதி படிங்க. சரி, ஓகே,
ஸோ இப்போ கோப்பரேட்கள் பார்த்தீங்கன்னா அவரோட மகன் வந்து அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்வாங்க, அவரோட ஆட்சி எப்படியாச்சும் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலையில இவர் நினைச்சிருந்தா தன் மகன்களையே எதிர்த்து அவர் வந்து போரிட்டு இருக்கலாம், ஏதாவது அவர்களை பண்ணிக்கலாம். ஆனா இது வந்து ஒரு அறநெறியா இருக்குது, அதாவது இது ஒரு தவறான செயல், இந்த மாதிரி செயல் வந்து நம்ம செய்யக்கூடாது, ஒரு அரசனா நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா இதை விட்டுட்டு அவர் வந்து அதாவது வடக்கி இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு தவறான கண்ணோட்டத்துக்கு கொண்டு போகாம தவறான முடிவு எடுக்காம அவர் தன் மகன்களே பரவாயில்லன்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் வந்து வடக்கு இருக்க முடிவெடுக்கிறாரு. ஓகேவா? ஸோ ஆக இப்போதைக்கு 2 கருப்பொருள் பார்த்துட்டோம். 2மே உங்களுக்கு புரியுதா? இல்லை ஏதாவது கேள்விகள் இருக்கா? புரியுதா? ஓகே. ஸோ நம்ம வந்து அடுத்து இறுதி கருப்பொருள் வந்து பார்ப்போம். லீனா எழுந்து வாசிங்க. கோப்பெருஞ்சோழனின் மகன்களான இளங்கோச் சோழனும் அவனுக்கு இளையவனும் தந்தை உயிரோடு இருக்கும் போதே அரசர் பதவியை கைப்பற்ற எண்ணி தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதோடு தந்தைக்கு எதிராகவும் கடகம் செய்கின்றனர். பிள்ளைகளின் இந்த அதிகார ஆசை கோப்பெருஞ்சோழனை பெரும் மனவேதனைக்கு உள்ளாக்குகிறது. இந்த வாரிசுரிமை போரை இறுதியில் மன்னன் நாட்டை துறந்து வடக்கிற்கு உண்ணாவிரதமிருந்து உயிர் துறக்க துணிவதற்கு காரணமாக அமைகிறது. நீங்க பாத்தீங்கன்னா அதிகார ஆசையும் குடும்ப பகை, அதாவது அவரோட மகன்கள் இருக்காங்கல்ல, அவர்கள் தான் வந்து தன் தந்தையோட பதவிக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க, அந்த இடத்துக்கு அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்ன ஆகுதுன்னா கோப்பெருஞ்சோழன் வந்து மனம் வேதனை அடைகிறாரு, தன் மகன்களே இப்படிலாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாகி அதான் வடக்கிருத்தல் அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. இங்க பாத்தீங்கன்னா வடக்கிருத்தல், அதாவது பக்கத்துல உண்ணாவிரதம் உயிர் துறக்க. ஸோ இந்த வடக்கிருத்தலோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வந்து ஆசிரியர் வந்து கருப்பு நிறத்துல வந்து அதை வந்து நான் மையப்படுத்தி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவரை நம்ம கற்ற 3 கருப்பொருள்களும் உங்களுக்கு நன்றாக புரிஞ்சுதா? ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்லையா? சரி, இப்ப நம்ம ஆய்வு வந்து தேர்வுல வந்து இதை நம்ம எப்படி கேள்வியா வந்து எழுதுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா எஸ்கேப்ல வந்து 2 பகுதிகள் இருக்கும், பாகம் 1 பாகம் 2ன்னு சொல்லிட்டு. ஓகேவா? பாகம் 1 வந்தீங்கன்னா நாடகம் வந்து 10 நிமிடம், அதாவது ஒரு சிறு கேள்விகள் தான் இருக்கும். பாகம் 2 வந்து நீண்ட கேள்விகள் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்து எப்படி பதில் அளிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 20 புள்ளிக்கான கேள்வி முறை எப்படி இருக்கும், 10 புள்ளிக்கான கேள்வி முறை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, 20 புள்ளிக்கான கேள்வி முறை எப்படி இருக்குன்னா முதல் வந்து நம்ம முன்னுரை இருக்கணும். ஓகேவா? முன்னுரையில நாடக ஆசிரியர், நாடகத்தின் தலைப்பு, கருப்பொருள், வினாவை எட்டி பிடிக்கும் வாக்கியம். இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு முன்னுரையில வந்து நம்ம இருக்கணும். இதற்கான உதாரணம் வந்து நான் பின்னாடி வச்சிருக்கேன், நம்ம அது வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகே, அடுத்து வந்து கருத்துக்கள். குறைந்தது 5 கருத்துக்கள் இருக்கணும். எடுத்துக்காட்டு சம்பவங்கள். முதல்ல நம்ம பார்த்துள்ள சம்பவங்கள்லாம் அதாவது அவருடைய மகன்கள் என்ன பண்றாங்க, அதனால அவர் மனம் வேதனை அடைகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதை வந்து நம்ம எழுதுற அந்த கருத்துக்கள் வந்து நம்ம வைக்கணும். அடுத்து வந்து ஒரு முடிவுரை. இதெல்லாம் வந்து 20 புள்ளிகளுக்கான ஒரு முறை. அடுத்து 10 புள்ளிகள் பார்த்தீங்கன்னா முன்னுரை முடிவுரை. இதற்கு வந்து முன்னுரை முடிவுரை தேவையில்லை, நீங்க அவசியமா எழுதணும்னு கேட்டா இல்லை. ஆனா முக்கியமா இந்த கருத்துக்கள் வந்து அங்க இருக்கணும். குறைந்தது 3 கருத்துக்கள் இருக்கணும், 3 பத்திகள். அதே மாதிரி தான் எடுத்துக்காட்டு சம்பவங்கள், அப்புறம் அதை விவரிச்சு நம்ம எழுதுறோம். ஓகேவா? அடுத்து நம்ம வந்து உதாரணங்களை பார்க்கலாம். ஜெட்லி எழுதிச்சு படிக்க. நாடகத்தில் துணை கருப்பொருள்கள் 3 விளக்கி எழுதுக. ஆள்வோர் ஆளக்கொள்வோர் அன்பு என்ற துணை கருப்பொருளை கொண்டு இந்நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது. சான்றாக பச்சைக்கிளியை தொலைத்து காரணமானவர்களை 3 நாட்களில் கண்டுபிடித்து கூறுவதாக கொடுத்த வாக்குறுதியை பாண்டிய நாட்டு அமைச்சர் மீறியதால் அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்படுகிறது. இச்செய்தியை கேட்ட பாண்டிய நாட்டு மக்கள் பெருந்துயர் கொள்கின்றனர். அமைச்சரின் மனைவி அனிச்சை மகனிடம் தன் கணவனின் உயிரை காக்க கொலையாளி தன் குற்றத்தை ஒப்புக் கொடுமாறு மன்றாடுகிறார். அப்பொழுது மக்கள் கூட்டத்திலிருந்து தவறு இழைக்காத அப்பாவி ஒருவன் தன் உயிரையும் பொருட்படுத்தாது கொலைக்கான பழியை ஏற்றுக்கொண்டு தானே அக்கொலையை செய்ததாக பொய் கூறுகிறான். ஆகையால் அமைச்சருக்காக தங்களின் உயிரையும் இழக்க துணியும் மக்களின் அன்பை உணர்த்தும் வகையில் ஆள்வோர் ஆளப்படுவோர் அன்பு சிறந்த துணை கருப்பொருளாக அமைந்துள்ளது. சரி, ஜெட்லிக்கு ஒரு கேட்டல் கொடுத்துருக்கேன்.
இது வந்து பார்த்தீங்கன்னா 10 புள்ளிக்கான கேள்விமுறை. ஆக நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா மேல ஆழ்வோர் ஆளப்படுவோர் அன்பு இதுவும் வந்து ஒரு துணை கருப்பொருள் தான். ஸோ நம்ம ஆரம்பத்தில் எழுதுறப்ப இன்னும் துணை கருப்பொருள் எழுதியிருக்கிறோம் கண்டிப்பாக. எழுதிட்டு அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இதோட சான்று என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம விவரிச்சு எழுதிட்டு இறுதியில் இந்த மாதிரி ஆகையால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறுதியான ஒரு வாக்கியத்தை முடிச்சு நம்ம அதை பற்றி எப்போ உரிமை பெற வைக்கணும். ஓகேவா? இந்த எடுத்துக்காட்டு பார்த்தப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து ஒரு முன்னுரை எப்படி எழுதுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஐஸ்வர்யா எழுதி முன்னுரை சாகித்ய அகாடமியில் பெற்ற பிசிராந்தையார் என்னும் நாடகம் பாவேந்தர் பாரதிதாசனின் கைவண்ணத்தில் உருவான சிறந்த நாடகமாகும். அறமும் உயர் கற்பும் எனும் கருப்பொருளை தாங்கி நாடகம் புனையப்பட்டுள்ளது. இதில் முதன்மை கதாபாத்திரமாக உலா வரும் பிசிராந்தையாரிடம் பல பாராட்டத்தக்க பண்பு நலன்களை கண்டறிய முடிகிறது. சரி, ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா 20 புள்ளிக்கான கேள்வி அதுக்கு வந்து நம்ம முன்னுரை எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. நாடகத்தின் தலைப்பு, அதாவது பிசிராந்தை கண்டிப்பாக நம்ம முன்னுரையில இருக்கணும். அடுத்தது நாடக ஆசிரியர் பேர். ஆசிரியர் யாரு? பாவேந்தர் பாண்டிதாசன். ஸோ அவரோட பேரும் அதில் இருக்கணும். அதாவது அதுக்கப்புறம் கருப்பொருள். இந்த நாடகத்தோட மைய கருப்பொருள் என்ன? அறமும் உயர் நட்பும், அதுவும் எழுதப்பட்டிருக்கணும். அடுத்து தலைப்பை தொட்டு வாக்கியம், அதாவது இது முதன்மை கதாபாத்திரமாக உலா வரும் இந்த வாக்கியம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு முன்னுரையில் அடங்கியிருக்கிறது. ஏன்னா முன்னுரைக்கு அந்த புள்ளிகள் வழங்கப்படுது. அதை இது போன்ற ஒரு முன்னுரை மிக சுருக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக முன்னுரை ஒரு இந்த மாதிரி ஒரு நீண்ட கேள்வி 20 புள்ளிகள் வந்துச்சுன்னா கட்டாயம் நீங்க எழுதணும். ஓகேவா? புரிந்ததா? எழுதணும். ஏதேனும் கேள்விகள் இருக்கா? சத்தமே உற்சாகமே இல்லை. ஓகே, புரிந்தது என்றால் நம்ம அடுத்து வந்து ஓகே இது வந்து ஒரு மாதிரி பதில். அதாவது கொஞ்சம் நம்ம பார்த்தோம் இல்லவா ஒரு கருப்பொருள். ஸோ அதை ஒட்டிய ஒரு மாதிரி விடை. அதன் இதை பற்றி எடுத்துக்கீங்களா? வகையில் காணாமல் கட்டணம் பிசிராந்தையார் நாடகத்தில் சிறந்த துணை கருப்பொருள்களும் உண்டாகும். சான்றாக சோழ நாட்டு மன்னன் கோப்பெருந்தேவர் தன் மகன்கள் தனக்கு எதிராக செயல்பட்டதால் மனம் வந்து வடக்கிற்கு உயிர் கற்க முயலுகிறார். அப்போது தனக்கு ஒரு இடம் தயார் செய்யும் போதே தன்னை நேரில் காணாத தன் ஆளுநர் நண்பன் பிசிராந்தையாருக்கும் சேர்த்து இடம் ஒதுக்குமாறு கூறுகிறார். அவர் உறுதியாக நம்பியபடி பிசிராந்தையார் வந்து அவனுடன் இணைந்து வடக்கிலிருந்து உயிர் பறிக்கிறார். இதன் மூலம் உண்மையான நட்பின் ஆழமும் பெருமையும் வெளிப்படுகிறது. எனவே இருவரின் நட்பை பரிசாற்றும் வகையில் காணாமல் கண்டனத்து சிறந்த துணைக்கருப்பொருளாக அமைந்துள்ளது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வினால நான் நிறைய வர்ணங்கள்ல போட்டிருக்கேன். ஓகேவா? இது முதல்ல சிவப்பு கலர் வர்ணம், இதுதான் வந்து கருப்பொருள், துணை கருப்பொருள். ஆக இந்த துணை கருப்பொருள் கண்டிப்பா வந்து இந்த பத்தியில இருக்கணும். அதுக்கு இந்த மஞ்சள் நிறம் போட்டுருக்கீங்களா, இது வந்து சான்று, அந்த நாடகத்தில் என்ன சம்பவம் நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு அதுவும் நீங்க எழுதிக்கணும். இறுதியாக இந்த ஒரு இறுதியாக ஒரு வாக்கியம் இருக்கணும். எனவே இந்த விரிவுரையை கற்று அந்த துணை கருப்பொருளை ஒட்டி நீங்க ஒரு முடிவு வாக்கியம் நீங்க எழுதணும். ஓகேவா? இது வந்து ஒரு மாதிரி பதில். ஸோ இதை பார்த்து உங்களுக்கு தான் புரியுதா எப்படி இதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு? புரிந்தது என்றால் நம்ம அடுத்தது ஒரு நடவடிக்கைக்கு போகலாம். ஓகே, இப்போ இந்த நடவடிக்கை வந்து 3 குழு வைக்கணும். நீங்க பின்னாடி ஐஸ்வர்யா எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ 3 குழு வைக்கீங்க. 3 குழுவில் ஒரு நாள் வந்து சிந்திக்கு இருக்கிற இந்த கணித உரையை வந்து எடுத்துக்கோங்க. கொடுக்கப்பட்ட கணித முறையில பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு துணை கருப்பொருள் இருக்கும். அதை ஒட்டி இப்ப மாதிரி விடைகள் பார்த்தோம் அல்லவா, அதே போல நீங்க அதுக்கு துணை கருப்பொருள், அதோட சான்று, அதுக்கப்புறம் கீழே அந்த முடிவு வாக்கியமா எழுதி நீங்க விடுப்பது வகுப்பில் படிக்கணும்.
படிக்கலாம். இன்னொரு 3 நிமிடம் தரேன். 10:50 தொடங்கலாம். சரி, நம்ம தொடங்கலாமா? நேரம் ரொம்ப குறைவாக இருக்காங்க. நம்ம தொடங்கலாம் கூட. ஓகே, முதல் குழு வந்து நீங்க படிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எங்களுக்கு வந்து படித்த திணைக்களப்பு வந்து காணாமல் கண்டனருக்கு அதுக்கான சூழல். முதல்ல வந்து நாங்கள் நாடகத்தில் காணாமல் கண்டனருக்கு துணைக்கருப்பொருளாக விளங்குகிறது. இதற்கான சான்று கோப்பெருந்தோழன் வழித்திருந்து உயிர் துறக்கும் போது அவரின் பக்கத்தில் இதுவரை காணாத நண்பனான கிருஷ்ணாதயாவுக்கு இடம் ஒதுக்க சொல்லுவார். கோப்பெருந்தோழன் கூறியபடி கிருஷ்ணாதயார் படத்திற்கு உயிர் துறக்க அவ்விடத்திற்கு வருவார். எனவே இந்த சூழலின் மூலம் காணாமல் கண்டனத்தின் ஆழம் வெளிப்படுகிறது. சரி, இவர்கள் எழுதிய இந்த விடை வந்து சரி நீங்க நினைக்கிறீங்களா? சரியாசிரியர் ஏன் சரின்னு சொல்றீங்க? அதுல துணை கருப்பொருளும் இருக்கு, சான்றும் இருக்கு, முடிவு வாக்கியமும் இருக்கு. சரி, இவங்க எழுதிய பதில் சரிதான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா துணை கருப்பொருள் இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கான சான்று அவங்க கொடுத்துருக்காங்க. கீழே வந்து அதோட முடிவு வாக்கியம். எனவே இந்த சூழலில் முதல் காணாமல் கண்டனத்தின் ஆழம் வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லி வச்சு வந்து முழுமைப்படுத்திருக்காங்க. இவங்களுடைய படத்தை கைட்ட தெரிவிப்பாங்க. சரி, அடுத்து லீலா வந்து சொல்லுவாங்க. எங்களுக்கு கிடைச்ச துணை கருப்பொருள் வந்து அறநெறி வலுவாமை. சிறந்த நாடகத்தில் ஒரு துணைப்பொருளாக அறநெறி வலுவாமை அமைந்துள்ளது. சான்றாக கோப்பெருந்தோழன் தன் மகன்களை எதிர்த்து போராட முடிந்தாலும் அதனை செய்யாமல் அவர்களின் ஆசையை நிறைவேற்றும்படி தன் பதவி துறந்து வடக்கிருக்க முடிவு செய்கிறார். ஆகவே மன்னனின் இப்பண்பு அறநெறி தவறாமை என்று துணை கருப்பொருளாக
இந்த பதில் சரியான பதிலா? இது பார்த்தீங்கன்னா இவங்களும் அதுக்கான துணை கருப்பொருள் முன்னுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட சான்று என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி கருத்துருக்காங்க. கீழே அதுக்கான முடிவு வாக்கியமும் சரியா கொடுத்துருக்காங்க. ஸோ சரியான பதில் உங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இறுதி குரு வந்து நீங்க பார்க்கலாம். எங்களுக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னா அதிகார ஆசிரியம் குடும்ப பகியம். முதலாவதாக அதிகார ஆசிரியம் குடும்ப பகியம் என்ற துணை கருப்பொருள் இந்நாடகத்தில் வெளிப்படுகிறது. மாற்றாக சோழ மன்னனின் இரு மகன்களும் பதவி ஆசையினால் தன் தந்தைக்கு எதிராக போரிட முடிவெடுக்கின்றனர். இவர்களின் அதிகார ஆசையினால் இறுதியில் சோழ மன்னனின் குடும்பம் சீரழிகிறது. ஆகவே இச்சான்றின் மூலம் அதிகார ஆசையும் குடும்ப பகையும் வந்து வெளிப்படுகிறது. இங்க எழுதிய பதில் சரியா? சரி. சரி. ஆனா இங்க வந்து நீங்க இன்னும் கொஞ்சம் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அவர் வந்து இறுதியில தன் மகளோட அந்த ஆட்சியினால அவர் வந்து வாழ்க்கை இருக்க முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன நீங்க அதை கொஞ்சம் எழுதி கொள்ளலாம். மற்றபடி சரியா நீங்க எழுதிட்டீங்க. ஸோ இவர்களுக்குமே ஒரு வழக்க கேட்டு கொடுத்துருங்க. ஆக நீங்க இப்ப படித்ததுலேருந்து நீங்க எல்லாருமே சரியா கவனிச்சு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன். மேலும் இந்த புரிதலை வந்து நம்ம வலுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஆசிரியர் வந்து ஒவ்வொருக்கும் ஒரு மதிப்பீடு காலத்துறாங்க. சரி, இதுல நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப நீங்க படித்தீங்க அல்லவா, அந்த மாதிரி முழுமையா இல்லாட்டி கூட பரவாயில்ல, நீங்க புள்ளி அதாவது பாயிண்ட் ஃபார்ம் மூலியமா கூட நீங்க எழுதலாம். ஏன்னா நமக்கு நேரம் பற்றாக்குறையினால நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே வந்து நம்ம சரி பார்க்கலாம். எல்லாம் முடிச்சிட்டீங்களா? இன்னொரு 2 நிமிடம். நீங்க புள்ளி மூலியமா அதாவது பாயிண்ட் ஃபார்ம்ல கூட எழுதினாலும் பிரச்சனை இல்லை.
ஓகே எல்லாருக்கும் சரி. முதல் கருத்துல பார்த்தீங்கன்னா காணாமல் கண்ட நட்பு. சூரிய நீங்க எழுதிச்சு அதுக்கான விடையை சொல்லுங்க. பாயிண்ட் ஃபார்ம் அப்புறம் சொல்லுங்க. இதோட துணைக்கருப்பொருள் காணாமல் கண்டதற்கு சான்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கோப்பெருஞ்சோழன் வந்து வடக்கிற்கு உயிர்ப்புறத்துல வந்து எங்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்றாரு என் பக்கத்துல பிஸ்ராந்தையாருக்கு ஒரு இடம் வைங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரி பிஸ்ராந்தையாரும் அங்க வந்து வடக்கிற்கு உயிர்ப்புறாங்க. இதனால என்ன தெரியுது அப்படின்னா ஒரு ஆழமான நட்பு இந்த சான்று மூலம் வெளிப்படுது. சரி, அவங்க சொன்ன பதில் சரியா? உற்சாக பத்தல் இன்னும் சரி. ஓகே, அவங்களுக்கு ஒரு பலத்தை கைது பண்ணிருக்காங்க. சரியா நீங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இரண்டாவது வந்து சுஷ்மிதா நீங்க பதில் சொல்லுங்க. அது வந்து அறநெறி வரும். சோழ மன்னனோட கண்டிப்பா வந்து போடுவாங்க. அது வந்து அவர் வந்து அவரை கூப்பிட்டு வந்து கோப்பெருஞ்சோழன் வந்து அவங்களோட போயிட்டு விட்டுருக்க முடியும். ஆனால் வந்து தன் சொந்த பிள்ளைகளை வந்து தன் சொந்த பிள்ளைங்களோட அரியணையை வந்து தக்க வைக்கிறது அரணனைக்கு முரண்பட இருக்குவானே அவர் வந்து தன்னோட இதை வந்து பயிர்விட்டார். சரி, சரியான பதில் சொன்னாங்களா? சரி. சரி, அடுத்து நம்ம இறுதியா பார்ப்போம். அதிகார ஆசையும் குடும்ப பகையும். தர்மி நீங்க பதில் சொல்லுங்க. அதிகார ஆசை அதுக்கான சான்று என்ன அப்படின்னா கோப்பெருஞ்சோழனோட பசங்களுக்கே வந்து அப்பாவோட அரியணைக்கு வந்து ஆசைப்பட்டு அப்பாவுக்கு எதிராக வந்து போர் தொடுப்பாங்க. இதனால வந்துட்டு அவங்க பயணிகள் எடுத்து அது போர் தொடுத்தா அது வந்து தர்மத்துக்கு வந்து சரியில்லைன்னு சொல்லி கோப்பெருஞ்சோழன் வந்து வடக்கு வந்து உயிர் தொடுத்து வந்து எண்ணிப்பார். இதனால அதிகார ஆசை பகையை வந்து இந்த துணை கற்பொருளாகும். சரி, சரியான பதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்க அதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட மகன்கள் வந்து ரொம்ப அதிக ஆசைப்படுவாங்க அந்த பதவிக்காக. இதுமாரி அவங்க அப்பாவோட அரியணை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, பல சூழ்ச்சிகளை வந்து செய்வாங்க. அந்த சூழ்ச்சிகள் என்ன ஆகும்னா தன் தந்தையே வந்து அதுக்காக மனவேதனை அடைந்து கடைசியில் வந்து உயிர் கொடுக்க அளவுக்கு அவர் வந்து போய்வார். ஸோ இதுதான் வந்து இந்த அதிகார ஆசையும் குடும்ப பகையும். ஓகே, ஆக இந்த மதிப்பீடு நடவடிக்கையில் என்ன புரியுதுன்னா நீங்கள் எல்லாருமே அவங்க எல்லாருக்கும் சரியா புரிந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ மதிப்பீடோட தான் இப்போ நம்ம வந்து முடிவுக்கு வந்துட்டோம். ஓகே, ஆக இன்னைக்கு வந்து நம்ம 3 துணை கருப்பொருள் பார்த்து வரவா. ஸோ அந்த 3 துணை கருப்பொருள் என்னன்னு ஒரு ஆள் எப்படி சொல்ல முடியுமா? முதல் துணைக்கருப்பொருள் வந்து காணாமல் கண்ட நட்பு. ரெண்டாவது வந்து அறநெறி கொள்வாமை. மூணாவது வந்து அதிகார ஆசையும் குடும்ப பகை. ஓகே, இப்போ இந்த 3 கருப்பொருள் பார்த்தோம் அல்லவா? ஓகே, இப்போ இதில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ காணாமல் கண்ட நட்பு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு துணை கருப்பு பார்த்தோம். ஆக உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி காணாமல் கண்ட நட்பு இருக்கா? யாராச்சும் நீங்க பார்க்காமலே இப்போ உதாரணமாக சொல்லணும்னா இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நேருக்கு நேர் பார்த்துக்க முடியாது. ஸோ நம்ம வந்து உரையாடலுக்கு வழி தான். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நட்பு உங்களுக்கு இருக்கா? இல்ல ஆசிரியர். ரொம்ப மனவேதனை சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி வேற யாருக்காவது இருக்கா? பார்க்காம யாரு கூட நட்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு இல்லையா? சரி, அந்த நட்பு வந்து ஒரு நல்ல நட்பு தான். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பார்த்து பேசுற அந்த இதுல ஒருத்தர்கிட்ட பார்க்காம பழகிறது அது ஒரு வேற மாதிரி ஒரு தனி இதாக இருக்கும். ஸோ இது வந்து நான் என்னோட அனுபவத்தில் இருக்குன்னா நான் சொல்றேன். சரி, அடுத்தது வந்து சூர்யா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ உங்க பணி இடத்துல வந்து இப்போ நீங்க பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி அதிகார ஆசை யாராவது இருக்காங்க. ஸோ இது அவங்க வந்து இப்போ உங்களுக்காக எதிராக ஏதாச்சும் சூழ்ச்சி செய்யணும்னு வச்சுக்கோங்க இந்த பதிவாசனை. ஸோ அந்த இடத்துல நீங்க இருக்கிறப்ப அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணேன்னா சூழ்ச்சி செஞ்சாங்கன்னா நான் கண்டிப்பாக மாட்டேன். பரவாயில்ல, நான் வேலை பண்ணேன். அதனால உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்துச்சுன்னா நீங்க அதை இது பண்ணுவீங்க. அவங்க தான் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க கூட அதுக்கு மேல நான் வந்து பேச்சு வார்த்தை வச்சுக்க மாட்டேன். அப்படி யாரு எனக்கு சொல்லி செஞ்சாலும் எனக்கு தெரியாமலே இருந்துச்சுன்னா நான் விட்டுருவேன். பரவாயில்ல, ஏதோ அவங்க ஆசைக்காக செய்யறாங்க. சரி, இது மாரி தான். இந்த மாதிரி நிறைய பணியிடங்களை நம்ம பார்க்க இந்த மாதிரி அதிகார ஆசை இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய சூழ்ச்சிகளை வந்து செய்வாங்க இந்த ஆசைக்காக பதவிக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்மளும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஒரு ஒழுக்கமான நடைமுறையில வந்து நம்ம எல்லாத்தையும் நடைமுறைக்கு படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைய வகுப்பு அவ்வளோதான். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு வாரத்தை கைத்தச்சு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் வந்து சிறப்பாக நடத்திட்டு
ஸோ அவ்வளோதான் என்னிடம் இருந்து அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி ஐயா. செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ஆக்சுவலி ஏபிஎஸ் பரவாயில்ல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜஸ்ட் ஃபிசிக்கலாக ஏபிஎஸ் முடியும் தான் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் எங்கேஜ்மெண்ட் கொண்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு. மற்றபடி இதுலேயும் கொஞ்சம் காணொலி காட்டியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஒரு ஸ்லைட்டாக மட்டுமே நான் போட்டுருக்கேன். மற்றபடி எனக்கு நான் சரியாக கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மற்றவங்க உங்கள் கருத்து லைஃப் வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேயும் பார்க்கறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. கண்ணாடி போட்டுனாக்க எனக்கு படிக்க கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நாங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நான் அறநெறி தவறாமன்னு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த இதெல்லாம் வலுவாமை தான். நீங்கள் அதை திருத்திருக்கலாம். நான் தப்பாக எழுதியிருந்தா நீங்கள் அதை சரின்ட்டீங்க. ஸோ அதை நீங்கள் திருத்திருக்கலாம். நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அவ்வளோதான். நன்றி. நன்றி.